அவர் என்ன பண்ணாருன்னா கையில் இருக்கிறதுலேருந்து ஒரு மண் பாத்திரத்தை எடுத்தார். அந்த மண் பாத்திரத்தை எடுத்துட்டு அதுலேருந்து அது ஒரு தோல் பை மாதிரி இருக்குது, அதில் சொல்லி இந்த நாய்க்குட்டிகிட்டேருந்து இந்த பாலை கறக்க சொல்கிறார். அந்த நாய்க்குட்டிகிட்டேருந்து இந்த பாலை கறந்துட்டு வான்னு ஜனார்தன சுவாமிகிட்ட கொடுத்தார். அந்த ஜனார்தன சுவாமி ஏக்நாத் மகாராஜிட்ட கொடுக்குறார். அந்த ஏக்நாத் மகாராஜ் அந்த போய் அந்த நாய்க்குட்டிகிட்டேருந்து இந்த பாலை கறக்கிறார். கலந்த உடனே இந்த நாய்க்குட்டி திருப்பி ஏக்நாத் மகாராஜ் அங்கேருந்து ஜனார்தன சுவாமிகிட்ட கொடுக்குற உடனே இந்த ஜனார்தன சுவாமி என்ன பண்ணார், அவரோட பிரசாதமாக எடுத்துட்டார். என்ன பண்ணிருக்காருன்னா அங்கே அவரே கொடுக்குறார், ரொட்டி மாதிரி கொடுக்குறார். அந்த ரொட்டி அந்த பாலில் துவச்சி அவர் சாப்பிட்றார். அது தோல் பையில் இருக்குது ரொட்டி, மண்பாண்டத்தில் இருக்குது பால், இதை எடுத்து சாப்பிட்றார். இவர் நினைக்கிறார் இவர் 2 பேரும் சாப்பிட்டா யார், தத்தாத்திரேய சுவாமி ஜனார்தன சுவாமி சாப்பிட்றா. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணா, அதுலேயே கையை கழுவிண்டா, அதுலேயே வாயையும் கொப்பளிச்சுண்டா, எல்லாம் பண்ணா இவர்கிட்ட கொடுத்துட்டா. இதை கொடுத்துட்டு இது யார் மேலேயும் படாமல் இருக்கிற இடத்துல நீ இதை கொட்டிட்டு அதை அலம்பிண்டு வாப்பா. இவர் யாரு அப்படின்னா மகாவிஷ்ணுவுடைய அவதாரம் இல்லையா. இவர் நினைக்கிறார் இதுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. நம்ம குருநாதர் அப்படி ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபக்கீர்ட்டேருந்து வாங்கி ஒரு பொருளை சாப்பிட மாட்டார். இவர் எப்படி சாப்பிட்றார், முதல்ல இங்கே வச்சுட்டு இப்படி நினைக்கிறார். அப்புறம் இதுல ஒரு சூக்ஷ்ம ஞானம் என்ன அப்படின்னா, எங்கும் படாத இடத்துல யாருக்காலும் படாத இடத்துல நீ போடுன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டார், அந்த ஜலம் அலம்பின கையலம்பின அந்த இடம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே தானே ஸ்வீகாரம் பண்ணிட்டார். தானே ஸ்வீகாரணம் பண்ணிட்ட உடனே கையை அலம்பியிருக்கா, கொப்புளிச்சிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா. அந்த மண்பானத்தில் இருக்கிற ஜலம் அதையும் எடுத்து தானே சாப்பிட்டார். சாப்பிட்டோன்னே அவருக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா சமாதி நிலைமை வந்துடுச்சு. அந்த குழந்தை அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு, உட்கார்ந்த இடத்துலயே சமாதி நிலைமையில இருக்கு. இதை பார்த்தோன்னே ஜனார்தன சுவாமி பார்க்கிறார், தன்னுடைய சிஷ்யனுக்கு இப்படி ஒரு அனுகிரகம் கொடுக்கிறார் குருநாதர். என்ன சொல்றார், அவர் ஃபக்கீர் சொல்றார், ஜனார்தன அவரோட சமாதியை எழுப்பு. அந்த சமாதி நிலம் இப்ப அவருக்கு தேவையில்லை, இவர் இந்த உலகத்துல எல்லோருக்கும் சேவை பண்றதுக்காக வந்திருக்கார். இவர் பகவத் சாநித்தியத்தை கொண்டவர், இவரை எழுப்பு அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து ஜனார்தன சுவாமி அவர் சிரசுல கை வைக்கிறார். அவருடைய அந்த சமாதி நிலைமை களையிறது. அவர் தத்தாத்திரேயர் ஜனார்தன சுவாமி கையை பிடிச்சிட்டு வரார். அங்கே பார்க்கிறார் இப்படி அவர் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டதோட மகிமை அந்த ஃபக்கீர் தத்தாத்திரேயரா காட்சி கொடுக்கிறார். அவதூத தத்தாத்ரேய மாவுளி ஜனார்தன ஏகநாத அவதூத அவதூத ஜனேய அவதூத தத்தாத்ரேய மாவுளி ஜனார்தன ஏகநாத அவதூத தத்தாத்ரேய ஜனார்தன சுவாமி ஏகநாத அவதூத தத்தாத்ரேய மாவுளி ஜனார்தன 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 ஏகநாத. இப்படி ஜனார்தன சுவாமியோடைய பரம அனுகிரகத்தினால தத்தாத்திரேயருடைய அனுகிரகம் அவருக்கு காட்சி கிடைக்கிறது. ஏக்நாத் மகாராஜ் அப்படி அவர் பார்க்குற தத்தாத்திரேய சுவாமியை அப்படி சதுர்புஜங்களோடைய அந்த அந்த நாய் ஸ்வான ரூபத்தில் வந்திருக்கிறது எதுனா சாட்சாத் காமதேனுவா மாறி தத்தாத்திரேயர் திரிஸ்வரத்தோட இருக்கார். பிரம்மா விஷ்ணு சிவஸ்வரூபத்தில் இருந்துட்டு இருக்கார். அப்படியே தன்னோட கையில வந்து கமண்டலமும் அந்த அந்த மாலையும் வச்சுட்டு இருக்கார். அப்படி காட்சி கொடுத்தார். சொல்றார், இந்த உலகத்துக்கு நீ உத்தாரணம் பண்றதுக்காக வந்திருக்கேப்பா ஏக்நாதா. நீ இந்த உலகத்துக்கு பல பல விசேஷமான நூல்களை நீ ஏற்றுவாய். உன்னோட பக்தியின் மூலமாக நீ எல்லோருக்கும் நீ ஞானத்தை பக்தி ஞானத்தை நீ வழங்குவே. அதன் மட்டும் இல்லாம உன்னால உனக்கு பகவத் சாநித்தியமும் உன்னோட க்ஷேத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணனோட தரிசனமும் கிடைக்கும் அப்படிங்கிற விசேஷமான அந்த தத்தாத்திரேயர் அனுகிரகத்தை பெற்றுட்டார் ஏக்நாத் மகாராஜ். எல்லாம் பெற்று அவர் வாட்டுக்கு சர்வசாதாரணமா ஜனார்தன சுவாமியோட கிளம்பி வந்துட்டார்.
ஒரு குழந்தைக்கு பகவத் சாநித்தியமும் ஒரு குருநாதருடைய சாநித்தியமும் கிடைச்சிடுதுன்னா அந்த குழந்தை எப்படி விசேஷமா நான் பார்த்துட்டேன், எனக்கு குரு கிடைச்சிட்டார் அப்படிங்கிறதுல இருக்கும். ஆனா ஜனார்தன சுவாமி கேட்கிறார், உனக்கு தத்தாத்திரேயரோட அனுகிரகம் பண்ணி வச்சுட்டேனேப்பா, உனக்கு என்னன்னு? தத்தாத்திரேயர் சொரூபமாக நீங்களே ஜனார்தன சுவாமி இருக்கல, உங்களை நான் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஜனார்தனன், எனக்கு வேற யாரு குரு? தத்தாத்திரேயரே இருக்கட்டும், இல்ல பகவானே இருக்கட்டும், ஆனா நீங்க எனக்கு கிடைச்சதே எனக்கு பெரிய பாக்கியம், உங்களோட இருக்கிறதே எனக்கு போறோம்னு அந்த குழந்தை சொல்றேன். அவகே अवघेची त्रैलोक्य आनंदाची आता, अवघेची त्रैलोक्य आनंदाची आता, अवघेची त्रैलोक्य आनंदाची आता, अवघेची त्रैलोक्य आनंदाची आता, चरणी जगन्नाथ चित्त चित्त जगन्नाथ चित्त आनंदाची आता, त्रैलोक्य आनंदाची आता, अवघेची त्रैलोक्य माय जगन्नाथ बाप जगन्नाथ अनाथांचे नाथ जनार्दन, 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 अवघेची त्रैलोक्य आनंदाची आता, अवघेची त्रैलोक्य आनंदाची आता, चरणी जगन्नाथ चित्त चित्त अवघेची त्रैलोक्य आनंदाची आता, अवघेची त्रैलोक्य एका जनार्दनी एकपणे उभा, एका जनार्दनी एकपणे उभा, चैतन्याची शोभा शोभत शोभत से, चैतन्याची शोभा शोभत से, शोभत से, अवघेची त्रैलोक्य आनंदाची आता, अवघेची त्रैलोक्य आनंदाची आता, चरणी जगन्नाथ चित्त
एकनाथ जनार्दन 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 एकनाथ இப்படி ஜனார்தன சுவாமியோட இருந்துருக்கார். ஜனார்தன சுவாமி அவரை யாத்திரை கிளம்ப சொல்றார். யாத்திரை கிளம்பின்னு இருக்கிற பொழுது சந்திரமா பட் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய பிரவச்சன்கர், அவரோட இடம், அவர் நாசிக்கில் இருக்கார். அவரோட இடத்துக்கு வரார். யார்? ஜனார்தன சுவாமியும் ஏகநாதரும் வந்துட்டு இருக்கா. வந்துட்டு அவரோட இடத்துல இருக்கும் பொழுது அவர் பல பிரவச்சனங்கள்லாம் பண்ணுறதை கேட்டுட்டு இருக்கிற பொழுது அந்த சந்திரமா பட்டுங்கிறவர் வந்து சத்துஸ்லோகி பாகவதத்திற்கு விளக்க உரை சொல்கிறார். சத்துஸ்லோகி பாகவதத்தை பற்றி சொல்லிட்டு இருக்க. அப்போ ஜனார்தன சுவாமி சொல்கிறார், இந்த சத்துஸ்லோக பாகவதத்துக்கு நீ விளக்கம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறார். ஏக்நாத் மகாராஜ் சதுர்ஸ்லோக பாகவதத்துக்கு விளக்கம் சொல்கிறார். அவர் சொன்ன உடனே பார்த்த உடனே அவர் யாருன்னா மகாவிஷ்ணுவோடைய அவதாரம் இல்லையா? இவர் சொல்ற அந்த பாகவதத்தினுடைய யாருன்னா விஷ்ணு, மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கு சொல்லி, பிரம்மா நாரதருக்கு சொல்லி, அந்த நாரதர் வியாசருக்கு சொன்ன அந்த சதுஸ்லோகி பாகவதத்தை அதனுடைய விளக்க உரையை இவர் கொடுக்குறார். அது மட்டும் இல்லாம அதை பார்த்தோன்னே ஜனார்தன சுவாமி சொல்றார், இது அப்படியே நீ தன்னுடைய மராட்டி ஓவியில பிராகிருத பாஷையில நீ எழுதணும் அப்படிங்கிற. அதே இடத்துலையே நாசிக்லேயே அந்த பாகவதத்தை, அந்த சத்துஸ்லோகி பாகவதத்துக்கு எழுதுறார். பகவான் ஜனார்தன சுவாமி பார்க்கிறார், இவருடைய வைபவத்தை பார்க்கிறார். இவளுக்கு இவ்வளவு திறமை இருக்கா, இவ்வளவு விசேஷமான நுண்ணா இருக்கு, அவருடைய அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலும் இவருக்கு அனுகிரகம் பண்றார். நீ பாகவதத்துக்கு விளக்க உரையெல்லாம் எழுது அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுகிரகம் பண்றார். அதன் மட்டும் இல்லாம நீ இன்னிலேருந்து நீ கிளம்பி ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் போயிட்டு வா. எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போய் 4-5 நாட்கள் நீ இருந்துக்கோ ஒரு க்ஷேத்திரத்தில். அங்கே இருக்கிற வைபவங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு நீ பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றுட்டு நீ இப்படியே எல்லா க்ஷேத்ராடம் பண்ணிட்டு என்னவா அப்படின்னு சொல்ற. ஜனார்தன சுவாமி அவருக்கு ஒரு லீலை பண்ணினார். என்னன்னா, வெறும் நாமத்தை சொல்றது மட்டும் இல்லை, வெறும் பாடுறது மட்டும் இல்லை, வெறும் புராண கதைகள்லாம் சொல்றது மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு லீலை ஒன்று பண்ணினார். என்னன்னா, ஜனார்தன சுவாமி நீ பகவானை பார்க்கணும், அதை நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறார். நீங்கள் சொல்லுங்க பகவான், உங்களோட அனுகிரகம், ஜனார்தனருடைய அனுகிரகம், குருநாதருடைய அனுகிரகம் இருந்தாலே எனக்கு போதுமே அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், இன்னிலேருந்து இங்கேருந்து இந்த தேவகிரியிலேருந்து சூலிபஞ்சன்கிற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு நீ போ. உனக்கு ஏதாவது ஒரு விசித்திரமான ஒரு பாவம் ஏற்பட்டதுன்னா, ஒரு அனுபவம் ஏற்பட்டதுன்னா நீ திரும்பி வந்துடு. அது வரைக்கும் நீ அந்த இடத்துலயே இருக்கணும். உனக்கு நீ தேடி எந்த இடத்துக்கும் போக வேண்டாம், உனக்கு ஆகாரம் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்றார். சரின்னு கேட்டுக்கிறார். ஒரு 13-14 வயசு இருக்கும். இவர் கிளம்பி அந்த சூலிபஞ்சன்கிற க்ஷேத்திரத்துக்கு போறார். அந்த அந்த மலைக்கு போறார். அந்த தேவகிரிங்கிற மலையிலேருந்து வடமேற்கு திசையில் இருக்கு. அந்த மலையலைக்கு போறார் உள்ள. அது ஒரு சூரிய குண்டம்னு ஒரு இடம். அந்த இடத்துல அவர் தபஸ் பண்ண போறார். அதுக்கு முன்னாடியே ஒரு தபஸ் பண்ண இடம், அது மார்க்கண்டேயர் இருந்து தபஸ் பண்ணாராம். அப்படிப்பட்ட விசேஷமான ஸ்தலத்தில் அவர் உட்காந்து நீ தபஸ் பண்ணு அப்படின்ட்டார். நாமத்தை சொன்னார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கொடுத்தார். அதை கொடுத்து இந்த நாமத்தை சொல்லிண்டே நீ வந்து அங்கே தபஸ் பண்ணு அப்படின்ட்டார், பகவானை பார்க்கறதுக்கு. இவர் போய் அந்த தியானத்தில் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்துட்ட உடனே அவரோட திருஷ்டியில மகாவிஷ்ணு வந்துட்டார். அதையே பார்த்துட்டு இவர் இருக்கார். அங்கே ஒரு விவசாயி இருந்தான். அந்த விவசாயி அங்கேருந்து வந்து இவரை பார்க்கிறார். இவர் ரொம்ப நிஷ்டையோடு இருந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கார். பண்ண உடனே இவ்வளோ ஒரு 2 நாள் ஆயிடுத்து, 3 நாள் ஆயிடுத்து, இவர் சாப்பிடாம இருக்காருன்னு சொல்லிட்டு தன் விவசாயி தன்னுடைய இடத்துலேருந்து ஒரு ஆகாரங்கள்லாம் எடுத்துட்டு இவர்கிட்ட வந்து கொடுக்குறார். இவர் அந்த ஆகாரத்தை பெற்றுண்டு திருப்பியும் தியானத்தில் ஈடுபடுறார். ஈடுபட்டு இருக்கிற போதே ஒரு விசேஷமாக ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு பாம்பு வந்தது, ஒரு நல்ல பாம்பு. அது வந்து என்ன பண்ணிட்டுன்னா, அது எல்லோரையும் அங்கே இருக்கிறவாளெல்லாம் கடிச்சுட்டு இருந்தது.
ஆனால் இவர்கிட்ட இருக்கிற அந்த பிரபாவத்தை பார்த்தது அமைதியாக ஆயிடுத்து. இவர் மேலே இவரை சுற்றிக்கணும்னு ஆசைப்பட்டது. இவரை சுற்றின்ட்டு இவர் தலை மேலே படம் எடுத்துன்னு வந்து உட்காந்துருத்தோ அதனுடைய வால் வந்து நாபியில் இருந்தது, அவரோட நாபியில் இருந்தது. அப்படியே அவர் தியானத்தில் இருக்கார். இன்னைக்கும் நீங்கள் ஏக்நாத் மகாராஜருடைய பாகவதத்தில் பார்ப்பேன், ஒரு படம் இருக்கும், அவர் பின்னாடி நாகம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இது சாக்ஷாத் ஏக்நாத் மகாராஜ். அவருக்கு அனுகிரகம். அவர் வந்து அந்த ஸ்திதியில் குண்டலினியை எழுப்பி மேலே உட்காந்துன்னு அப்படியே தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கார். இந்த விசேஷ அனுபவத்தை அந்த விவசாயியானவன் வந்து பார்க்குறான். என்னடா ஒரு மழை பாம்பு இருக்கு, அந்த பாம்பு இவர் மேலே சுத்தின்னு இருக்கே, இவரை கடிச்சிடாதா அப்படின்னு இவன் கை தட்டி அந்த பாம்பை விரட்டுறான். இந்த விவசாயி அவர் நெஷ்டேல இருந்துட்டே இருக்கார், அந்த சமாதியிலே இருந்துட்டு இருக்கார். இவர் ரொம்ப கை தட்டினோன்னே கண்ணை திறந்து விழுத்து பார்க்குறார். அந்த சலனத்தில் அந்த பாம்பு அப்படியே இறங்கி தன்னைத்தானே போயிடுது. அப்போ அங்கே பார்க்குறார், ஐயா நீங்கள் சர்வசாதாரண ஒரு மாணவன் மாதிரியோ யாரோ ஒரு சின்ன மாணாக்கர் மாதிரி தெரிகிறீர்கள், எனக்கு சிஷ்யர் மாதிரி தெரிகிறீர்கள், எங்களுக்கு தெரியுது. ஆனால் இவ்வளவு பெரியவர் நிஷ்டையில் இருக்கக்கூடிய சமாதி நிலையில் இருக்கக்கூடியவர்னு எனக்கு தெரியாதுன்னு விழுறான். நமஸ்காரம் பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கம்மா ஐயா அப்படின்னு கேட்குறான். அப்படி சொல்லும்போது பகவான் விஷ்ணு மகாவிஷ்ணு பார்த்துட்டே இருந்தார். நான் உனக்கு அனுகிரகம் பண்ணேன்னு சதுர்புஜத்தோட சங்கு சக்கரத்தோட வந்து அவருக்கு முன்னாடி காட்சி கொடுத்துட்டார். கோபாலகிருஷ்ண ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பரம்பொருள் அவருக்கு மகாவிஷ்ணுவே வந்து சாட்சாத் அவருக்கு சூளி பஞ்சன்கிற இடத்துல காட்சி கொடுத்தார். பகவான் அவரை பார்த்தார். பார்த்த உடனே வைபவம் ஆயிடுத்து, அந்த அனுபவம் ஆயிடுத்து. கிளம்பிட்டார். கிளம்பி நேராக ஜனார்தன சுவாமிகிட்ட வரும்போது, ஜனார்தன சுவாமி என்ன நடந்தது? உங்களோட அனுகிரகத்தினால நான் பகவானை பார்த்தேன். அந்த அனுகிரகத்தினோட அவர் க்ஷேத்ராடனம் பண்றார். நித்தியமா பகவான் நாமத்தை சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு வந்துட்டு இருக்கார். கடைசியில் பைட்டன் க்ஷேத்திரத்துக்கு வரார். பைட்டன் க்ஷேத்திரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுடைய பாட்டன்மார்கள், அவருக்கு இல்லையா தாத்தா பாட்டி, அவ யாருன்னா அந்த சூரியநாராயணர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சக்கரபாணி. சூரியநாராயணரும் ருக்மணியும் அவ அப்பா அம்மா. சக்கரபாணி அவர் தான் அந்த குழந்தைய வளர்த்தவர். ரொம்ப நாளாக குழந்தை காணமே, எங்கே இருக்கான் குழந்தை இல்லையே, நான் என் குழந்தைய நான் எங்கே போய் தேடுவேன் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது யாரோ ஒருத்தர் சொல்கிறார், இந்த மாதிரி அவர் தேவகட்ங்கிற இதில் அவர் ஜனார்தன சுவாமியோடு இருந்ததாக நான் பார்த்தேன் உங்கள் குழந்தையதான்னு சொன்ன உடனே இவர் நேரம் என்ன பண்ணுறார், அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். என்னோட வயசாகிடுத்து, வயோதிகத்தினால என்னை பார்க்கறதுக்கு என்னோட குழந்தை வேணும், என் குழந்தைய நீங்கள் அனுப்பிச்சு வைங்கன்னு ஜனார்தன சுவாமிக்கு கடிதம் எழுத ஜனார்தன சுவாமி அங்கேருந்து எழுதுறார் ஏக்நாத் மகாராஜருக்கு. நீ இது நாள் வரைக்கும் க்ஷேத்ராடம் தெரிந்து என்று நீ பைட்டன் க்ஷேத்திரத்துக்கு செல்வாயோ, என்று இந்த பத்திரத்தை நீ படிப்பையோ, அன்னையிலேருந்து நீ அங்கே இருந்துட்டு உங்கள் தாத்தா பாட்டிக்கு அவளுக்கு நீ அவளுக்கு அந்த அவளுக்கு சேவை பண்ணிடு அப்படின்னு சொன்ன. அப்படின்னு அந்த லெட்டரை பார்க்குறாரு ஏக்நாத் மகாராஜ். பார்த்த உடனே கண்ணில் அப்படியே ஜலம் வந்துடுது. நம்ம குருநாதர் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னா, நம்ம இந்த க்ஷேத்திரத்திலிருந்து பெரியவாளுக்கு வயோதிகளாக இருக்கக்கூடியவாளுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு அவர் அன்னைக்கு உட்கார்ந்தவர் தான். இன்னைக்கு நீங்கள் பைட்டன் க்ஷேத்திரத்தில் பார்க்கக்கூடிய அந்த அந்த ஆலயம், அவருடைய மந்திர், அந்த கிரகம், இது எல்லாம் ஏக்நாத் மகாராஜ் என்னைக்கு தன்னுடைய குருவோட அனுகிரகம் பெற்ற பத்திரத்தை பார்த்தாரோ, என்றைக்கு இருந்தாரோ அன்னைக்கு இருந்த இடம் தான் இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட அந்த கிரகம் ரொம்ப பழசு, 450 வருஷம். அப்படிப்பட்ட அந்த கிரகத்தில் நம்மெல்லாம் போய் இருக்கக்கூடிய பாக்கியம். மகாராஜ் ஒவ்வொரு தரமும் அங்கே ஜெயந்திலாம் கொண்டாடுறார். அந்த அந்த இடத்துல நம்மளும் போய் இருந்து அவளோட பிரசாதத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம இருந்து அந்த சத்சங்கத்தை நம்ம அனுபவிக்கிறோம்னா நம்ம பூர்வ புண்ணிய ஓடவளே நிறுத்தே, நம்மளுடைய பூர்வ புண்ணியமானது நம்மளை இங்கே இருத்தி வச்சிருக்கு. குரு பக்தி அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் ஏக்நாத் மகாராஜ் அப்படிங்கிறது பார்க்கிற சம்பிரதாயத்தில் இந்த பக்த விஜயம்லாம் படிக்கிறவாளுக்கு அது உள்ளங்கை நெல்லிக்கிளி போல தெரியும். அது குரு பரமாத்மா பரேஷோ அப்படின்னு குருநாதரே பரம்பொருள், ஐசா ஜாஜா திருட விஸ்வாசம், அந்த விஸ்வாசத்தோட யார் குரு பக்தி பண்ணுறாளோ அவளுடைய இல்லத்தில் சாட்சாத் பகவான் அவளுடைய நடமாடுறான் அப்படிங்கிறதுக்கு உள்ள ஒரு அந்த பாவம் இருக்கிற கதை தான் ஏக்நாத் மகாராஜுடைய சரித்திரம். குருவை தவிர வேற தெய்வம் இல்லை அப்படிங்கிற பாவத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக அவர் அவதாரம் பண்ணியிருக்கார் 600, 500, 600 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி
அவர் பாடின அபங்கம் தான் குரு பரமாத்மா பரபரேஷு, குரு மாதா, குரு பிதா, குரு அமுச்சி, குலதேவதா. இந்த அபங்கள்லாம் அவர் பாடினது தான். அப்படி குரு அபங்கம் அப்படின்னாலே ஏகநாத் மகாராஜ் அபங்கம்னு ஆயிடும். அப்படி ஆலயத்துக்குள்ளே இருக்கிற மூர்த்திக்குள்ளே இருக்கிற பகவானை உபாசனை பண்ணுறது அப்படிங்கிறது பல காலமாக இருந்தாலும் மூச்சு விட்டுண்டு நம்மளோட உலாவின்றிருக்கிற குருநாதால உபாசிக்கிறது எவ்வளவு சிறந்தது அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்காக அவதாரம் பண்ணவர் ஏகநாத் மகாராஜ். அப்படி குரு பக்திக்கு அவரே இலக்கணம், அவரே உதாரணம் அப்படின்னு அவரை விட வேற யாரும் அவர் போல யாரும் குரு பக்தி பண்ண முடியாது. அப்படி குரு பக்தி ஐஸ்வர்ய பரம்பரா, குரு பக்தி ஐஸ்வர்ய பரம்பரா அப்படிங்கிற அந்த தலைப்புல இப்போ அடுத்த மாதம் அவள் ஒரு பெரிய யாகம் பண்ணுறா. ஒரு 27 குண்டங்கள் வைத்து ஒரு யாகம் ஒன்று நடக்கிறது. அதில் மகாவிஷ்ணு யாகமாக நடக்கிறது. அதில் அந்த எல்லாம் மகாராஷ்டிரத்தில் இருக்கிற அந்த ஆசுலாயன சூத்திரத்தை ரிக்வேதத்தை அதை கை கொண்டு அந்த வேதத்தை ஓதும் அந்தணர்களால் 27 குண்டத்தில் அவா சம்பிரதாயத்துப்படி ஹோமங்கள்லாம் நடக்கிறது. அது ஒரு 9 நாளைக்கு நடக்கிறது. அந்த 9 நாள்லையும் இதுபோல் கீர்த்தனங்கள், சரித்திர பாராயணம், பாகவத பாராயணம் எல்லாமே வச்சுட்டுருக்கா. அதுக்கு பெரிய லெவலில் அங்கே பைட்டன் க்ஷேத்திரத்தில் இது நடக்கிறது. எங்கே அப்படின்னா அந்த பிரதிஷ்டானபுரம்னு பைட்டன்னு சொல்லிகிட்டே இருக்காளே அந்த க்ஷேத்திரம் தான். பூனாலேருந்து ஒரு 6 மணி நேரம் ஆறுது போய் ரீச் ஆகிறதுக்கே. கோதாவரி தீரத்தில் இருக்கிற ரம்யமான க்ஷேத்திரம். ஞானேஸ்வர் மகாராஜ் அவதாரம் பண்ண ஆப்பே காவுங்கிறதும் பக்கத்தில் இருக்கு. அப்படி ஒரு ரம்யமான இடம் கோதாவரி தீரம் அப்படின்னாலே நம்ம ரொம்ப புனிதம். அந்த இடத்துல இருக்கிற அந்த க்ஷேத்திரத்தில் ரொம்ப விமரிசையாக நடக்க போகிற இந்த ஒரு வைபவம். இதில் நம்ம எல்லாரும் நேராக போய் பங்கு கொள்ள முடியாது. அதோடைய விஷயங்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் இப்போ அந்த இன்டர்நெட்டில் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எல்லாம் மராட்டியில் இருக்குது. ஏன்னா அது மராட்டி பிராந்திய தேசத்தில் இருக்கிறதுனால அந்த பாஷையிலேயே இருக்கிறதா இருக்குது. அதை இங்கே தெரியப்படுத்தணுங்கிறதுக்கு தான் இந்த சத்சங்கம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது, ஒரு புனிதமான விஷயம் நடக்கிறது அப்படிங்கிறத இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அடியார்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணுங்கிறதுக்கு தான் இங்கே பக்தர்கள் எல்லாம் அதிகமாக கூடுற இந்த அயோத்தியா மண்டபத்தில் அடியார்களுக்கு அத்தனை பேருக்கும் இதை தெரியப்படுத்தணும்னு சொல்லி இந்த ஒரு ஈவெண்ட்டையும் லைவ் டெலிகாஸ்டாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எப்படின்னா இது லைவாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, எத்தனையோ 1000 பேர் பார்த்துட்டு இருக்கா. இதே நேரத்தில் எல்லாருக்கும் இந்த விஷயம் போய் சேரணும். இப்படி ஒரு 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 பெரிய ஈவெண்ட் நடக்க போகிறது. அதில் பானுதாஸ் மகாராஜ் சமாதி வைபவம், ஜனார்தன சுவாமி சமாதி வைபவம் நேர்ந்து இருக்கிற இடத்துல அந்த நேரத்தில் இது நடக்கிறது. அப்படிங்கிறதுனால இது ரொம்ப விசேஷம். அது வந்து எப்படின்னா ஏகநாத் மகாராஜா தன் குருமார்களுக்கெல்லாம் செய்கிறது போல அதை யார் செய்கிறா அப்படின்னா 14வது ஏகநாத் மகாராஜில் வந்தவர் பிறந்தவரான யோகிராஜ் மகாராஜ் பைட்டன்கர் அப்படிங்கிற ஒரு மகாத்மா அதை பண்ணுறார். அதில் நம்ம அது ரொம்ப நல்லா நடக்கணும்னு நம்ம ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த ஈவெண்ட்டுக்கு நம்மளால் நேராக போய் அதில் எந்த கைங்கரியமும் பண்ண முடியாதுன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது இங்கேருந்து. ஆனால் அவுரங்காபாத்லேருந்து 75 கிலோமீட்டர் பைட்டன். ஆமாம், அவுரங்காபாத்லேருந்து 75 கிலோமீட்டர். ஷீரடி போகிற வழியில் அவுரங்காபாத் 75 கிலோமீட்டர் பைட்டன். அதனால இங்கே இருந்துட்டு நம்மளால் முடிஞ்ச கைங்கரியத்தை இந்த யாகத்துக்கு நீங்கள் பண்ணலாம். எங்கள் ஸ்ரீ ஏகநாத் கிருபா சத் சங்கம் இந்த திரவியத்தெல்லாம் இங்கே என்ன நாங்கள் கலெக்ட் பண்ணுறோமோ இந்த திரவியத்தெல்லாம் அவளுடைய யாகத்துக்கு அவளுக்கு கொடுத்து அந்த யாகத்தில் நம்ம எல்லாரும் கலந்துட்ட பலனை சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். திரவியங்களாக கொடுக்குறவா கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுவாமியை நன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடக்கிறது, அதுக்காக சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிங்கோ எல்லாம் க்ஷேமமாக நடக்கணும்னு. இந்த சத்சங்கங்களே எது அப்படின்னா ஏதோ ஒரு பின்னாடி நடக்கிற போகிற சத்சங்கத்தை முன்னாடியே அறிவிக்கிற மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இது ஒரு சேவை. ஏன்னா குரு பக்திக்கு எடுத்துக்காட்டாக நமக்கெல்லாம் குரு பக்தியை ஊற்ற மாதிரி ஒரு சரித்திரம் உடையவருடைய பெருமையை இந்த மாதிரி இடத்துல சொல்கிறதுக்கு எங்களுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கு, பகவான் கொடுத்துருக்கா, மகாபெரிவா அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதனால் இதுபோல் இன்றைக்கும் நடக்கிறது. நாளைக்கும் இந்த ஏகநாத் மகாராஜுடைய விஷயமாக நாளைக்கும் பல விஷயங்களையும் அபங்கங்களையும் பாடல்களையும் பாடி அதனுடைய விஷயங்களை எல்லாம் சொல்லுவா. குருநாதாளுடைய திருவடியை பக்தி பண்ணி அதுக்கு ரொம்ப பாவத்தோட பக்தி பண்ணால் அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடியையே போய் அடையும். அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கு உதாரணமாக உள்ளது தான் அந்த சரித்திரம். அதை எல்லாரும் இன்னைக்கு வந்தது போல நாளைக்கும் இன்னும் பல பேர் வந்து
சிரவணம் பண்ணணும்னு உங்களை எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய வைபவமா ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்கார். 27 யஜ்ஞ குண்டங்கள் விட்டு மகாவிஷ்ணு யாகம் பண்றார் குருநாதர் சத்குரு யோகிராஜ் மகாராஜ். அதனால நம்ம எல்லோரும் நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் 100 ரூபான்னாலும் பரவாயில்ல, அதை நீங்க செலுத்துங்க. செலுத்தி அதனுடைய விசேஷமான பலத்தை அடுத்தது அந்த ஏக்நாத் மகாராஜ் இங்க என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஆத்துல பகவான் எப்படி இருந்திருக்காருங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு அபங்கத்தை இப்ப பார்க்க போறோம். அடுத்தது பகவான் ஒரு சரித்திரங்களை சொல்றதுக்கு முன்னாடி அதற்கு ஏற்ற ஒரு பாட்டு பாடி அதோட விசேஷங்களை நம்ம பார்க்கிறோம். द्वारकेची मूर्ति एकनाथ धरी, 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 पाहे हरि कावड़ी ने, पाहे हरि कावड़ी ने, पाहे हरि कावड़ी ने, द्वारकेची मूर्ति एकनाथ धरी, द्वारकेची मूर्ति एकनाथ धरी, पाड़े हरि कावड़ी ने, पाड़े हरि कावड़ी ने, द्वारकेची मूर्ति एकनाथ धरी, द्वारकेची मूर्ति एकनाथ धरी। श्रीकंड्या चंदन उगाळून करी, श्रीकंड्या चंदन उगाळून करी, वस्त्रगंगाती दूत असे, वस्त्रगंगाती दूत असे, दूत असे, वस्त्रगंगाती दूत असे, वस्त्रगंगाती दूत असे, द्वारकेची मूर्ति एकनाथ धरी, द्वारकेची मूर्ति एकनाथ धरी, द्वारकेची मूर्ति एकनाथ धरी, द्वारकेची मूर्ति एकनाथ धरी। सेवेसी तत्पर उभाटाई सेवेसी तत्पर उभाटाई सेवेसी तत्पर उभाटाई सेवेसी तत्पर उभाटाई
समये तिष्ठत से देव पूजे समये तिष्ठत से देव पूजे समये तिष्ठत से देव पूजे समये देव पूजे समये तिष्ठत से द्वार के मोटी कला द्वार के मोटी देव पूजे समये तिष्ठत से द्वार के मोटी द्वार के मोटी मने देवा नीला मने देवा राबे जांच गरी 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 रक्त चोपदार करी तसे रक्त चोपदार करी तसे नीला मने देवा राबे जांच गरी नीला मने देवा राबे जांच गरी तत्त चोपदार करी तसे रक्त चोपदार करी तसे तत्त चोपदार करी तसे द्वार के मोटी द्वार के द्वार के मोटी द्वार के मोटी पानी वाले हरी कावड़ी ने पानी वाले हरी कावड़ी ने काहे हरे कावड़ी में पानी वाहे हरे कावड़ी में द्वार के मोटी द्वार के मोटी भानुदास एकनाथ 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 भानुदास